VREG. ஓகே, அதை நம்ம அப்படி தான் படிக்கணும். VREG REG. VREGனாக்கா என்ன மீனிங்? ரெகுலேட்டட் வோல்டேஜ். அதுதான் VREGன்னு போடுறாங்க, ரெகுலேட்டட் வோல்டேஜ். ஸோ இந்த வோல்டேஜ் யார்கிட்ட இருந்து வரும்? பவர் ஐசிலேருந்து தான் வரும். ஏன்னா VREG இல்லையா, பிஎம். ஓகே, ஸோ இதில் எவ்வளோ வோல்டேஜ் வருது? 2.85. இது டிஜிட்டல் வோல்டேஜா இல்லை அனலாக் வோல்டேஜா? அனலாக்னா ஏன் அனலாக்? ஏன்னா பவர் ஐசிலேருந்து வருது. சரி, டிஜிட்டல்னாக்கா ஏன் டிஜிட்டல்? ஏன்னா அதுவும் பவர் ஐசிலேருந்து வருது. இன்னும் ஒரு ஆன்சர் பார்த்தியா? அனலாக் வோல்டேஜ்னால் நான் என்னென்னு சொன்னேன், டிஜிட்டல் வோல்டேஜ்னாலும் நான் என்னென்னு சொன்னேன். இப்போ இந்த VREG வோல்டேஜை நம்ம வந்து டிஜிட்டல் வோல்டேஜ்னு சொல்லுவோம், அனலாக்னு சொல்ல மாட்டோம். ஏன்? இப்போ எல்இடி ஆனோடு இருக்கா, எல்இடி ஆனோடு வோல்டேஜ் வந்து அனலாக் வோல்டேஜ். பல்ஸ் இல்லை ப்ரோ, அதில் வோல்டேஜ் எப்படி இருக்குது? இப்போது நீங்கள் வோல்டேஜ் பார்க்குறீங்களா, VPH வோல்டேஜ் அனலாக் வோல்டேஜ். ஏன்னா அது வந்து ஸ்டெடி வோல்டேஜாக இருக்காது, கம்மியாகும் ரைஸ் ஆகும், கம்மியாகும் ரைஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி உங்கள் பிரைட்னஸில் எல்இடிஏன்னு இருக்க ஆனோட் லைனில் வர வோல்டேஜ் எப்படி பிரைட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, அப்போது இதெல்லாம் என்னது அனலாக் வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஃப்ளக்சுவேஷன்லேயே அது போயிட்டுருக்கு. ஓகே, இப்போது இந்த VREG ஓகே L17 2P85னாக்கா 2.85 வோல்டேஜ்னு சொல்லியிருக்கான் இல்லையா. இந்த 2.85 வோல்டேஜ் நீங்கள் கேமரா ஆன் பண்ண உடனே ஸ்டாண்டர்டாக 2.85 இருக்கும். ஓகே, எனக்கு இதில் எந்த விதமான ஃப்ளக்சுவேஷனும் இருக்கா, 2 வோல்டேஜோ 1.8 வோல்டேஜோ இல்லை 3 வோல்டேஜோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷனில் இருக்காது. அதனால் இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டிஜிட்டல் வோல்டேஜ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கிளியராக புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்னப்பா இருக்குது? கேமரா. CAMனாக்கா கேமரா. ஓகே, அப்புறம் I2C, SDA, SCL. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி MIPA ப்ரோட்டோக்காலும் இருக்குது. ப்ளஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா இதில் என்ன இருக்குது, I2C ப்ரோட்டோக்கால். அப்போ எனக்கு இந்த I2C ப்ரோட்டோக்கால் எதுக்காக இருக்குது? ஆட்டோ ஃபோக்கஸ். நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் பண்ணுறீங்க இல்லையா, ஆட்டோ ஃபோக்கஸு, கலர் சேச்சுரேஷன் பிக் பண்ணுறது. ஓகே, அதுக்காக தான் இது. அப்போ இதுக்குன்னு தனியாக உள்ள சென்சார் இருக்குது, கேமராக்குள்ளே தனியாக சென்சார் இருக்குது, உங்கள் ஃபேஸை டிடெக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே. ஓகே, அப்போது ஃபேஸ் லாக் இல்லை ப்ரோ, அந்த ஃபேஸ் டிடெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணோடனே கரெக்டாக அந்த ஃபேஸ்க்கு மேலே மட்டும் ஸ்கொயராக வருதா, அதெல்லாமே ஃபேஸ் டிடெக்ஷன் நம்ம சொல்லும். ஓகே, கரெக்டாக அந்த ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு தேவையானது. அப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான I2C ப்ரோட்டோக்கால், ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுற ப்ரோட்டோக்கால் இது. ஓகே, ஸோ அது கீழே மீதிலாம் என்ன இருக்குது, ஸோ MIPA ப்ரோட்டோக்கால் இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது? 4. MIPA ப்ரோட்டோக்கால் மொத்தம் எத்தனை இருக்கும்? 10 லைன் இருக்கணும். கொஞ்சம் கீழே வாங்க, கொஞ்சம் கீழே வாங்க, கீழே இருக்கா பாருங்கள், கீழே இருக்கா இன்னும் எக்ஸ்ட்ரா 2. ஓகே, ஸோ மொத்தம் 10 லைன் இருக்குது பாருங்க. இங்கே பாரு ப்ரோ, இப்படி பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணுங்க, மேலே கீழே போகும் பாருங்க. ஒரு கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணி முன்னாடி தள்ளுங்க. அவ்வளோதான், ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி ஜூம் இன் பண்ணி கஷ்டப்பட தேவையில்லை. ஓகே, ஸோ அது கீழே என்ன இருக்குது, MCAM. ஓகே, ரீசெட் Nன்னு கொடுத்துருக்கான். ஓகே, இட்ஸ் அ ரீசெட் லைன். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது, AVDD CONன்னு சொல்லியிருக்கான். அப்போ AVDDனாக்கா என்னது, வோல்டேஜ் லைன். ஓகே, வோல்டேஜ் ட்ரெயின் தான் நம்ம சொன்னோம். ஓகே, ஸோ AVDனா அனலாக் வோல்டேஜ்னு அர்த்தம். ஓகே, அப்போது இதில் வர வோல்டேஜ் எனக்கு ஃப்ளக்சுவேட்டிங் வோல்டேஜாக இருக்கும். ஓகே, இதில் ஸ்டாண்டர்டாக எனக்கு இருக்காதுன்னு அர்த்தம். ஓகே, ஆக்சுவலாக இதுவும் நம்மளுக்கு ஒரு இன்புட் வோல்டேஜ் டு தி கேமரா தான், மற்றபடி வேறு எதுவும் பெருசாலாம் இல்லை. அதுக்கப்புறம் வேறு என்ன லைன் ப்ராப்பர்? ஸோ இந்த பக்கமும் எனக்கு ஒரு 6 லைன் MIPA இருக்குது. அதுக்கு மேலே என்ன இருக்குது, இப்போ இந்த பக்கம் பாரு. நல்லாப்பா, மேலே கர்சரை மேலே எடுத்துகிட்டு போ. நல்லா மவுஸை மூவ் பண்ண நல்லா. ஓகே,
ஸோ கீழே என்ன இருக்குது, கேம் எம் கிளாக்குன்னு கொடுத்துருக்கேன், அதாவது மாஸ்டர் கிளாக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த மாஸ்டர் கிளாக் லைன் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஓகே உங்கள் கேமரா எதுவுமே ஓப்பன் ஆகாது. ஓகே, இட்ஸ் லைக் எ கம்யூனிகேஷன் லைன் பிட்வீன் CPU அண்ட் கேமராஸ். இருக்கிற எல்லா கேமராவுமே எதனா ஒரு கேமரா லைனில் எனக்கு இந்த லைன் கட் ஆஃப் ஆயிருந்தாலும் எந்த கேமராவுமே ஓப்பன் ஆகாது. ஆமாம், நான் என்ன பண்ணேன்னு சொன்னாக்கா இவர் என்ன பண்ணுவார், இதுக்காக போய் இவ்வளோ கேஷ் வாங்கினேன்னு வர என்கிட்ட. அவ்வளோதான் அவ்வளோதான் பாருங்க. ஏன் ப்ரோ, ஆனால் 20,000 கொட்டேஷன் கொடுத்துக்குறாங்க இல்லையா, நம்ம வெறும் 2,000 கிட்ட தான் வாங்கினோம். நானே வந்துட்டேன், கொரியர்லாம் போட்ட பிறகு தான் ரெக்கக்னைஸ் பண்ணேன் இவர் வந்து ஜாயின் பண்ண போகிறாருன்னு. முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுனாக்கா அது கூட வாங்கிடுவேன், பரவாயில்ல ப்ரோ வேணான்ட்டு இருப்பேன் நான். நீங்கள் எதனா வாங்கிக்கோங்கன்ட்டு இருப்பேன். ஐயோ, நான் கொட்டேஷன் ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? ஸோ VREG L3 1.2 அண்ட் VREG L6 1.8. இப்போது இதில் நம்ம பார்க்கும்போது மொத்தம் எத்தனை வோல்டேஜ் லைன் வந்தது? மொத்தம் 4 வோல்டேஜ் லைன். ஒன்று 1.2 ஒன்று, 1.8 ஒன்று, அதுக்கப்புறம் 2.85 ஒன்று, அதுக்கப்புறம் அந்த ஏவிடிடி அப்ராக்ஸ் நம்மளுக்கு வந்து 3.0 இல்லை சம்திங் அதுதான் நம்மளுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ மொத்தம் 4 இன்புட் வோல்டேஜ் வருது. ஓகே, இப்போ இதை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போ எனக்கு ஒரு கேமரா இஷ்யூ வருது. ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் போக்கோ X3 ப்ரோ காமனாக வர இஷ்யூ வந்து கேமரா ஒர்க் ஆகாது. ஓப்பன் பண்ணோடனே கேமரா கேனாட் பி ஓப்பன், கேமரா எரர், இந்த மாதிரிலாம் மெசேஜ் வரும். ஓகே, கேமரா கேனாட் பி ஓப்பன், கேமரா எரர்ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னாக்கா மேக்ஸிமம் கேசஸ் உங்கள் எம் கிளாக். ஓகே, ஸோ மேக்ஸிமம் உங்கள் எம் கிளாக் லைன் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிருக்கும். ஓகே, அதில் நீங்கள் CPU தான் ரீகால் பண்ண போகிறீங்க. அந்த VREG ஏதாவது ஒரு வோல்டேஜ் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிருக்கு, இல்லை வோல்டேஜ் வரல அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கேமரா ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு வரும், இல்லை கேமரா கேனாட் பி ஓப்பன்டுன்னு சொல்லிட்டு வரும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கேமரா ஓப்பன் ஆகும், பிளாக் ஸ்க்ரீனாக இருக்கும். ஓகே, கேமரா ஓப்பன் ஆகும், பிளாக் ஸ்க்ரீனாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் வர்றது பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் உங்கள் வோல்டேஜ் லைன் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிருக்கும். இல்லை வோல்டேஜ் லைன் கட் ஆஃப் ஆகலைனாக்கா வோல்டேஜ் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் MIPA லைன் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேமரா ஓப்பன் பண்ணே பிளாக் ஸ்க்ரீன். ஓகே, பிளாக் ஸ்க்ரீனாக இருக்கும் MIPA லைன் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிருக்குன்னா. சரி தமிழ், இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? உங்கள் ப்ராப்ளம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போது அந்த Redmi 8 எனக்கு கேமரா வந்து ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, கேமரா எரர்னு சொல்லிட்டு வருது. வேறு ஒரு செட்லேருந்து கேமரா எடுத்து போட்டும் செக் பண்ணி பார்த்துட்டீங்க, இதுதான் ஒரு பேசிக். ஓகே, ஸோ வேறு ஒரு செட்லேருந்து கேமராவை போட்டு செக் பண்ணி பார்த்துறீங்க. சம்டைம்ஸ் இந்த ட்ராப் டவுன் கேஸு இல்லைனாக்கா வாட்டர் டேமேஜ் கேசஸில் கேமரா எதுவுமே ஓப்பன் ஆகாது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் கேமராவை ரிமூவ் பண்ணிவிட்டு கேமரா வருதா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் மெயின் கேமரா பேக் சைடில் இருக்கிற மெயின் கேமரா ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கேமரா போட்டுருங்க அதுக்கப்புறம். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆகுதா இல்லையா செக் பண்ணி பாருங்கள்.
ஒவ்வொரு கேமராவாக ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ எந்த கேமரா ரிமூவ் பண்ண பிறகு உங்களுக்கு கேமரா வருதோ ஓகே, அப்போது எனக்கு அந்த கேமராவில் தான் ப்ராப்ளம் இருக்குது, அந்த கேமராவை மட்டும் மாற்றுங்க. எப்படி இப்போ என்னென்ன வேல்யூ போய் எப்படி செக் பண்ணீங்க காமிங்க எனக்கு. எப்படி போய் செக் பண்ணுவீங்க? இதில் உனக்கு வேல்யூ இருக்கணும் இல்லையா? எனக்கு இந்த டேப்பில் எனக்கு வேல்யூ கொடுக்கல, அப்போ எனக்கு வேல்யூ வேணும்னாக்கா நான் எந்த டேப்பில் போய் பார்க்கணும்? சரி போய் காமிங்க. மவுஸ் என்ன இங்கே வச்சுக்கோ ப்ரோ. என்ன சிம் போட்டிருக்காங்க? சிம் கொடுக்க சொல்லு. என்ன பண்ணாங்க? வேல்யூஸ் கொடுத்துருக்கானா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக 1 by 1 எல்லாமே செக் பண்ணிவிட்டு வரேன். இப்போ எனக்கு எம் கிளாக் லைனில் பார்த்து அப்படின்னாக்கா எனக்கு ஓஎல் வருதுனாக்கா இப்போ என்ன பண்ணுவேன்? எனக்கு எம் கிளாக் லைனில் நான் செக் பண்ணுறேன், எனக்கு வந்து ஓஎல் வருது. அதில் பாரு டிபிக்கு போதா? இப்போ என்ன பண்ண? இப்போ பிட் மேப்லேயே போய் செக் பண்ணிட்டியா? எங்கே போய் கிளிக் பண்ணு, எம் கிளாக் லைன் எது? பரவாயில்லையே ப்ரோ, நல்லா தேடிட்டு பிட் மேப்லாம் ஓப்பன் பண்ணுறேன். எம் கிளாக் லைன் அது நீ செலக்ட் பண்ணது கன்ஃபார்மா? எம் கிளாக் லைனா? அது எம் கிளாக் லைன் இந்த பக்கம் தானே வந்துச்சு நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு வேறு அந்த டேப், அந்த கனெக்டட் டேப் ஓப்பன் பண்ண இல்லையா, அதில் போய்ட்டு எம் கிளாக் லைன் இல்லை அந்த கர்சர் அது மேலே எடுத்துகிட்டு போ, கிளிக் பண்ணாத, மேலே மட்டும் எடுத்துகிட்டு போ. என்ன காமிக்குது? எம்ஐபிஐ சிஎஸ்ஐன்னு காமிக்குது. அது கீழே எடுத்துகிட்டு வா. என்ன கேமரா அது? அது கீழே இருக்கிற கேமராக்குவா, மெயின் கேமராக்கு. இந்த கேமராவை பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணு. எனக்கா? எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, கேஷ் வாங்கிட்டு போய்டு. சீக்கிரம் எடுத்துகிட்டு வா பார்சல்.
எம் கிளாக் ரீசெட்டா? என்ன அது எல்லாம் மாற்றி மாற்றி வருது. எப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருக்கான் பாரு. அது எம் கிளாக் லைன் இங்கே இருக்குது, ஆனால் வேறு ஏதோ ஒன்று கொடுத்து வச்சுருக்கான். ஓகே, ஸோ அப்போது நம்ம வந்து இப்போ பிட் மேப்பை பெருசாக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதில் மாற்றி மாற்றி காமிச்சிருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த ஹார்ட்வேர் சொல்யூஷனில் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் எனக்கு கொடுத்துருக்கான் நான் எம் கிளாக் லைன். ஸோ நடுவில் எதனா காம்போனன்ட்ஸ் எதனா போதான்னு செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் எந்த காம்போனன்ட்ஸுமே இருக்காது. டைரெக்டாக உங்களுக்கு சிபியூ கூட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் எதனா இருக்கும். ஓகே ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல எதனா காம்போனன்ட்ஸ் இருந்துச்சு சீரீஸில் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் ஓஎல் வருதுனாக்கா இந்த ரெசிஸ்டர் கூட ரீசனாக இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஓஎல் வருது, இந்த இடத்துல எனக்கு வேல்யூ வருது 400 300 வேல்யூ வருது அப்படின்னாக்கா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுங்க ஒரு ஜம்பர் ஒன்று அடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு அந்த ரெசிஸ்டர் ஆண்டியும் ஓஎல் தான் வருது, போத் சைடும் ஓஎல் தான் வருதுனாக்கா நெக்ஸ்ட் என்ன இருக்குது? சிபியூ. இப்போ சிபியூ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ரீபால் தான் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ரீபால் பண்ணாலும் ஓஎல் தான் வருது. இப்போ என்ன பண்ணுவீங்க? சிபியூ தான் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, சிபியூ ரிமூவ் பண்ணிட்டீங்க. இது ஒரு பேஸ்டட் ஐசி, சாஃப்டான க்ளூ தான் அது. ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. திருப்பி எனக்கு செட் ஆன் ஆகிடுச்சு, பட் எனக்கு எம் கிளாக் லைன் ஸ்டில் ஓஎல். இப்போ என்ன பண்ணுவீங்க? யாரையும் பார்க்கக்கூடாது. பெருமாள் ப்ரோ சொல்லு ப்ரோ. செட் ஆன் ஆயிடுச்சே, சரி சரியா பண்ணலன்ட்டாரு. நீ இன்னொரு வாட்டி ரீபால் பண்ணி வச்சிட்ட, திருப்பியும் ஓஎல் தான் வருது. இப்பயும் சிபி வரானா திட்டிட்டு வர ஒன்று. எனக்கு எம் கிளாக் லைன் தான் ப்ராப்ளம். ஓகே, சிபியூ ரீபால் பண்ணி வச்சாச்சு, செட் ஆன் ஆயிடுச்சு, ஸ்டில் எனக்கு அந்த லைனில் ஓஎல் தான் வருது. சொல்லுங்க. ஜம்பர் அடிக்கலாம். ஸோ என்ன ஜம்பர் அடிப்பீங்க? மைக்ரோ ஜம்பர். வாங்க ப்ரோ. ஓகே, ஸோ எம் கிளாக்லாம் உங்களால் பைபாஸ் பண்ண முடியாது, நோ பைபாஸ். ஓகே, ஸோ கிளியராக புரியுதுங்களா? ஸோ அண்டர் ஐசி ஜம்பர்னு சொல்லலாம் நீங்கள் இதை. ஓகே, ஸோ ஓகே, இப்போ எனக்கு வந்து டயோட் வேல்யூ எல்லாமே எனக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? வோல்டேஜ் மோடு எப்படி செக் பண்ணுவீங்க? இதை டெஸ்ட் பாயிண்ட். ஓகே சரி, ஓகே. செட் ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமா டீட்டெயிலாக சொல்லுங்கள். செட் ஆனில் இருந்தால் போதும். இது வந்து நான் சார்ஜிங் செக்ஷன் செக் பண்ணலை. ஓகே, சார்ஜிங் செக்ஷன் செக் பண்ணால் தான் நான் வந்து சார்ஜ் போடணும். ஓகே, இது வந்து எனக்கு கேமரா தான், அதனால் சார்ஜ் போட்டாலும் ஒன்று தான், சார்ஜ் போடலனாலும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. எனக்கு செட் ஆனில் இருக்கணும். ஓகே, செட் ஆன் பண்ணிவிட்டு நான் என்னென்ன வோல்டேஜ் செக் பண்ணணும்? வீரேக் வோல்டேஜ். ஸோ மொத்தம் எத்தனை வோல்டேஜ் இருக்குது? 1.8, 1.2, 2.8, அப்புறம் அந்த ஏவிடிடி வோல்டேஜ், மொத்தம் 4 வோல்டேஜ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த 2.85 வோல்டேஜ் மட்டும் வருது. இப்போ நான் செட் ஆன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், கேமராவும் நான் கனெக்ட் பண்ணலை. 2.85 வோல்டேஜ் மட்டும் வருது. ஓகே, ஆனால் எனக்கு வந்து 1.2 வரல, 1.8 வரல, ஏவிடிடி வரல. இப்போ நான் என்ன பண்ணும்? ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க, கேமரா ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணுங்க. கேமராவை கனெக்ட் பண்ணிவிட்டு கேமரா அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு வோல்டேஜ் வருதா இல்லையா செக் பண்ணி பாருங்கள். கிளியராக புரியுதுங்களா? ஸோ வித்தவுட் கேமரா ஒரு சில மாடல் வராது, அதனால தான் வித் கேமராவோடு நம்ம செக் பண்ணுறது. ஓகே, பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இதில் இந்த 1.2 வோல்டேஜ் எங்கேருந்து வருது செக் பண்ணுங்கள். எல்லாமே பவர் வைஸ்லேருந்து தான் வருது. இதில் ஒரே ஒரு எல்டிஓ மட்டும்தான் இருக்கா? ஓகே,
12 மெகா பிக்சல் அது 13 மெகா பிக்சல் இதுதான் காமிக்குது, 12 மெகா பிக்சல் இதுதான் காமிக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ எங்கிட்ட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 2 கேமரா இருக்குது. ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைமரி கேமரா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்டரி மேக்ரோவோ, ஓகே, இல்லைனாக்கா ஆப்டிக்கல் ஜூமிங் இருக்கிற கேமராவோ, வாட் எவர் மேபி ஏதோ ஒரு கேமரா வந்து நம்மளுக்கு செகண்டரியாக இருக்குது. ஓகே, இதில் ப்ரைமரி கேமரா தான் பெரிய கேமரா. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு 13 மெகா பிக்சல். செகண்டரி இருக்கிறது வெறும் 2 மெகா பிக்சல். மேபி அது மேக்ரோவாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் மேபி. ஓகே, இப்போது எனக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன். ஓகே, இப்போது எல்லாருமே நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஃபோட்டோ எடுக்கும் போது உங்களது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே. ஓகே, இப்போது ஃபோட்டோஸ் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு மெயின் கேமரா இது, இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ 0.6 ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இன்னும் என்ன இருக்குது, கட் பண்ணி தானே வச்சுருக்கேன். ஓகே, இப்போது 1xல் வைக்கிறேன். 1xல் வச்சோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சு, கட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் விரல் வச்சுருக்கிற கேமரா எனக்கு கட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 3x வைக்கிறேன், 10x வைக்கிறேன். ஓகே, எல்லாமே எனக்கு எப்படி இருக்குது, கட் ஆஃப் ஆன மாதிரி தானே இருக்குது. ஆனால் இந்த 0.6 வைட் ஆங்கிள் கேமரா இப்போ எனக்கு இதில் ஆக்டிவேட் ஆகுது. ஓகே, ஸோ அந்த 1x 2x 3x எல்லாமே எனக்கு என்ன ஆகுது, ஒரே ஒரு ப்ரைமரி கேமராவாக இருக்கும். ஓகே, இப்போது இதுலேருந்து நம்ம வீடியோவுக்கு போகலாம். வீடியோ போகும்போது அதே கேமரா தான் இருக்கா? ஸோ இதில் பாருங்கள், 10x போனோடனே எனக்கு இதில் ஒர்க் ஆகாது வீடியோக்கு. அப்போ 10x போனோடனே எனக்கு என்ன ஆகுது, இந்த கீழே இருக்கிற கேமரா எனக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, ஒவ்வொரு கேமராக்கும் ஸ்விட்ச் ஆகுது. ஓகே, ஓகே சரி, தேங்க்ஸ். எனக்கு ப்ரைமரி கேமரா ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு வைட் ஆங்கிள் நான் வைக்கிறேன். எனக்கு வைட் ஆங்கிள் கேமரா இப்போ ஆனில் இருக்குது, ப்ரைமரி கேமராவும் எனக்கு ஆன்லேயே இருக்குது. அப்படின்னாக்கா என்னோடய பேட்ரி கன்சப்ஷன் என்ன ஆகும், ட்ரெயின் ஆகும். ஓகே, ஏன்னா யூஸ் இல்லாத போது எனக்கு அந்த கேமரா வந்து ஆக்டிவேஷன்லேயே இருக்குது. ஓகே, ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சை எடுத்துகிட்டு வராங்க, அதாவது எல்டிஓன்னு சொல்லும். ஓகே, ஸோ எல்டிஓ வந்து நம்ம பவர் ஐசிலே நம்ம பார்த்தோம். ஓகே, லோ ட்ராப் அவுட்டுன்னு சொல்லிட்டு, அது இன்டர்னல் எல்டிஓன்னு நம்ம சொல்லும், ஏன்னா அது பவர் ஐசிக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ். ஓகே, இப்போது இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணலாம், எனக்கு ஒரு 4 leg ஐசி மாதிரி ஒன்று இருக்கா, இதுதான் உங்கள் எக்ஸ்டர்னல் எல்டிஓ. ஓகே, ஸோ இப்போது இதுக்கான இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ, விபிஹெச் வோல்டேஜ் 3.7 வோல்டேஜ் வருது. ஸோ இங்கே என்ன இருக்குது, கேம் ஏவிடிடி எல்டிஓ இஎன் எனேபிள். ஓகே, இப்போது நம்ம கேமராவில் ஏவிடிடின்னு பார்த்தோமா, கேம் ஏவிடிடி, அதுக்கான எனேபிள் லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறான். கேமரா ஏவிடிடி லைனோட எனேபிள் லைன் இது. ஓகே, ஸோ இந்த எனேபிள் ஆன் ஆஃப் பண்ணுற கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது, பவர் ஐசியா. எனேபிள் யார்கிட்ட இருந்து வரும், சிபியூ கிட்ட இருந்து தான் வரும். ஓகே, ஸோ செக் பண்ணி பாருங்கள் சிபியூ. ஓகே, இதோட அவுட்புட் என்னது, இதுதான் என்னது, VREG L22 2.8. ஓகே, ஸோ 2.8 வோல்டேஜ் நம்மளுக்கு இதில் இருந்து தான் வருது. இதுதான் நம்ம வந்து கேம் ஏவிடிடின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதில் கொடுத்துருக்கான். ஓகே, இப்போது நான் ஃபஸ்ட்டு என்னோட மெயின் கேமரா ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நான் கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு எவ்வளோ இன்புட் வோல்டேஜ் வந்திருக்கும், பேட்டரி கனெக்ட் பண்ணாலே வந்துடும் தானே. ஓகே, இப்போது இந்த எனேபிள் லைனில் எவ்வளோ வோல்டேஜ் வரும், 1.8 வோல்டேஜ் வரும். ஓகே, சரி இங்கே பாருங்கள், இந்த எனேபிள் லைனில் 1.8 வோல்டேஜ் இருந்தாக்கா ஆன், 1.8 வோல்டேஜ் இல்லை அப்படின்னாக்கா ஆஃப். அவ்வளோதான் இதோட மீனிங். ஓகே, இப்போ நான் கேமரா ஓப்பன் பண்ணுறேன். கேமரா ஓப்பன் பண்ணோடனே சிபியூ என்ன பண்ணுது, 1.8 வோல்டேஜை கொடுன்னு சொல்லி கொடுக்குது. இப்போ இதில் 1.8 வோல்டேஜ் வருமா, அப்போ இப்போ என்ன ஆகுது, இந்த 3.7 வோல்டேஜ்
2.2 வோல்டேஜாக ட்ராப் ஆகிட்டே எனக்கு வெளியே போகுது. இதுதான் லோ ட்ராப் அவுட்டுன்னு சொல்லும். ஓகே, இப்போது நான் மெயின் கேமரா ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து மேக்ரோவுக்கு போகிறேன். மேக்ரோவுக்கு போனோடனே இங்கே எனக்கு என்ன ஆகும்? ஆஃப் ஆகிடும். 1.8 வோல்ட்டே வராது. 1.8 வோல்ட்டே வரல அப்படின்னாக்கா எனக்கு அவுட்புட் வருமா? இப்போ எனக்கு ப்ரைமரி கேமரா ஒர்க் ஆகுமா? ஓகே, ஸோ இப்போ கிளியராக புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் எல்டிஓஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு இதில் வெறும் 2 கேமரா இருக்கிறதால ஒரு எல்டிஓ வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுவே நம்மளுக்கு 4-5 கேமராஸ் இருக்குனாக்கா அப்போ நம்மளுக்கு n நம்பர் ஆஃப் எல்டிஓஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சில எல்டிஓஸு ஒரு ஐசிக்கு, இன்னொன்று வந்து இன்னொரு ஐசிக்கு, இந்த மாதிரி பிரித்து இருக்கும். ஓகே, அதை வச்சு மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேறு எதனா மாடல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ Note 7 Proலாம் நல்லா கொடுத்துருப்பான். 2 கேமரா தான், செக் பண்ணலாம். ஸோ 48ல் வீரக் பாபு VTT enable. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு இதில் மொத்தம் எத்தனை எல்டிஓஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ பேக் கேமரா இப்போது 48 மெகா பிக்சல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு எல்டிஓ இருக்கா, 4 லெக் மாதிரி. ஸோ இது ஒரு 4 லெக் இருக்கா. ஸோ இது வந்து வீரக் S6 வருது. இதோட அவுட்புட் வோல்டேஜஸ்லாம் என்னது? 2.8 வோல்டேஜ். ஓகே, ஸோ இங்கே ஒரு AVDD 2.8 எனேபிள் லைன் ஒன்று வருது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ஒரு எல்டிஓ ஒன்று கொடுத்துருக்கானா. ஸோ வீரக் பாப்னாக்கா இதோட 3 வோல்டேஜ் லைன் இது. ஓகே, ஸோ இங்கேயும் எனக்கு ஒரு எனேபிள் லைன் இருக்குது. இதோட அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ? 1.8. ஓகே, இப்போ நான் ஆன் பண்ண உடனே, கேமரா ஓப்பன் பண்ண உடனே என்னோட ப்ரைமரி கேமரா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சுனாக்கா என்னாகும்? எனக்கு இந்த எல்டிஓ ஆக்டிவேட் ஆகிடுமா? இந்த எல்டிஓக்கு தேவையான எனேபிள் லைன் எனக்கு வரும். அதே மாதிரி இந்த 2த்துக்கான எனேபிள் லைனும் எனக்கு இது ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனோடனே இது எனக்கு என்ன பண்ணும்? ப்ரொடியூஸ் பண்ணும். எல்டிஓஸை அவுட்புட் வோல்டேஜஸை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு எது ஆக்டிவேட் ஆகும்? என்னோடய ப்ரைமரி கேமரா இப்போ எனக்கு ஆக்டிவேட் ஆகும். ஓகே, இப்போது நான் இங்கேருந்து மேக்ரோக்கு போகிறேன். மேக்ரோக்கு போனோடனே இங்கே பாருங்கள், இந்த எல்டிஓ இருக்கா? இல்லை. இப்போது இந்த கேமராவுக்கு இந்த எல்டிஓ கனெக்ட் ஆகலை. ஓகே, ஸோ இங்கே 2 பார்த்தோமா, இது கனெக்ட் ஆகிருக்கா? இதுவும் கனெக்ட் ஆகலை. ஆனால் இந்த கேமராவுக்கு எனக்கு இந்த இடத்துல ஒரு எல்டிஓ கொடுத்துருக்கான், இந்த இடத்துல ஒரு எல்டிஓ கொடுத்துருக்கான். இது ஒரு சின்ன கேமரா, ஸோ அதிகமான வோல்டேஜும் தேவைப்படாது. ஓகே, அப்போது இந்த 2 எல்டிஓவும் இப்போ எனக்கு என்ன ஆகும்? இப்போது இதுக்கும் இன்புட் வோல்டேஜ் எப்போ ரெடியாக தான் இருக்கும், அந்த எல்டிஓவுக்கும் இப்போ இன்புட் வோல்டேஜ் ரெடியாக தான் இருக்கும். ஆனால் அந்த எல்டிஓக்கு என்ன வராது? எனேபிள் லைன் வராது. அதில் 1.8 வோல்ட்டே வராது. வரல அப்படின்னாக்கா இப்போ என் மெயின் கேமராவுக்கு எந்த வோல்டேஜும் போகாதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போது இந்த கேமரா ஓப்பன் பண்ணோன்னே என்னாகும்? இந்த 2 எல்டிஓக்கு எனேபிள் லைன் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா என்னோட மேக்ரோ கேமராவுக்கு இப்போ அவுட்புட் வோல்டேஜ், இன்புட் வோல்டேஜும் வரும். ஓகே, ஸோ கிளியராக புரியுதா? ஸோ இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்குது. ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள எல்லாமே நடக்குது இதில். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் எல்டிஓ. எல்டிஓ அது ஒன்றும் இல்லை, ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு தான். அந்த சுவிட்சு கண்ட்ரோல் பண்ணுறது CPU கிட்டே இருக்குது, அவ்வளோதான். அந்த எல்டிஓவில் எனேபிள் லைனில் வோல்டேஜ் தான் இம்பார்ட்டன்ட். 1.8 இருந்தாக்கா ஆன், 1.8 இல்லைனாக்கா ஆஃப்.
ரொம்ப நேரம் கழிச்சு பிளாக் ஸ்கிரீனுக்கு அப்புறமா தான் இமேஜ் தெரியுதுண்ணா. ஒரு வாட்டி ஃப்ளாஷ் பண்ணி பாருங்க, ஒரு வாட்டி ஃப்ளாஷ் பண்ணி இல்லை ரீஸ்டோர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது எனக்கு இன்புட் வோல்டேஜும் கரெக்டாக இருக்குது. ஓகே, வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துட்டேன், இன்புட் வோல்டேஜும் எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இன்புட் வோல்டேஜ் கரெக்டாக இருக்கே, கேமராவுக்கு வர இன்புட் வோல்டேஜ் கரெக்டாக இருக்குனாக்கா அதில் எனேபிள் லைனும் கரெக்டாக தானே இருந்திருக்கும். ஒரு எக்ஸ்டர்னல் எல்டிஓ இருக்குனாக்கா அதுக்கு தேவையானது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, அதனால தான் உனக்கு கனெக்டர்லேயே வோல்டேஜ் வருது. இப்போ நெக்ஸ்ட்டு கேமராவோட டயோட் வேல்யூ செக் பண்ணிட்ட பிறகு தான் இப்போது வோல்டேஜை செக் பண்ணேன். வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது, பட் ஸ்டில் எனக்கு கேமரா ஒர்க் ஆகலை. கேமரா சேஞ்ச் பண்ணிட்டேன், அப்பயும் ஒர்க் ஆகலை. கேமரா ரீசெட் பண்ணி பார்த்துட்டேன், ஃப்ளாஷ். ஒரு வாட்டி சாஃப்ட்வேர் போட்டு செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தான் பேசிக். நீங்கள் பண்ணுற ஹெவியாக எதனா ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரொம்ப காம்ப்ளிகேட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஃப்ளாஷ் பண்ணுங்கள். ஃப்ளாஷும் பண்ணிட்டாரு, பட் ஸ்டில் ஒர்க் ஆகலை. மீதி எல்லாமே எனக்கு என்னது ப்ரோட்டோகால் லைன்ஸ் தானே. அப்போ யார் இருக்கா லாஸ்ட்டாக மீதி இருக்கிறது? சிபியூவை ரீபால்வ் பண்ணு. ஓகே, சிபியூவை சேம் லைக் உங்கள் கிராஃபிக் செக்ஷன், கிராஃபிக்கில் விஎஸ்என் விஎஸ்பி வரப்போகுது. வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாக இருக்குனாக்கா லாஸ்ட்டாக சாஃப்ட்வேர் போட போகிறீங்க. சாஃப்ட்வேர் போட்டும் வரல அப்படின்னாக்கா சிபியூ. ஓகே, இதுதான் ப்ராசஸ், வேறு எதுவுமே இல்லை. தம்பி புரிஞ்சுதாப்பா? ஸோ வேறு யாருக்குன்னா டவுட்ஸ் என்ன இருக்கா அதில்? ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரண்ட் கேமரா விலாகர்ஸ்க்கு ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். எல்லா ஃபோன்லேயும் அது ஃபீச்சர் இருக்காது. ஒரு சில ஃபோன்ஸில் மட்டும்தான் அந்த மாதிரி ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்டிஓஸ் இருக்கும். ஓகே, இப்போது 2 கேமராவுக்கு இப்போ பவர் சப்ளை போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி பேட்ரி கன்சப்ஷன் இருக்கும். ஓகே, சேம் கான்செப்ட் தான். அதுக்குன்னு தனியாக எல்டிஓஸ் கொடுத்துருக்க போகிறான், அதுக்கு எனேபிள் லைன் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த நோட்ஸ் ஆன் ப்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நோட்ஸ் ஆன் ப்ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காமனான இஷ்யூ. ஓகே, என்னன்னாக்கா கேமரா ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க, இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம ஒரு எல்டிஓ பார்த்தோம் இல்லையா, இந்த பாருங்க. ஸோ இது இப்போ எனக்கு இந்த எல்டிஓ போயிடுச்சு. இந்த பக்கம் 3 வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது, 1.8 வோல்டேஜும் கரெக்டாக இருக்குது. பட் அவுட்புட் எவ்வளோ வோல்டேஜ் வரணும்? 1.8 வோல்டேஜ் வரல. இப்போ என்ன பண்ணுவீங்க? சிபியூ எனேபிள் பண்ணியாச்சு. சிபியூ எனேபிள் பண்ணலன்னா வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், சிபியூவை ரீபால்வ் பண்ணலாம். பட் சிபியூ 1.8 வோல்டேஜ் கொடுத்தாச்சு. உங்களுக்கு எல்டிஓக்கு இன்புட் வோல்டேஜ் 3 வோல்டேஜும் வந்தாச்சு. பட் எல்டிஓ அவுட்புட் கொடுக்கவே மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க? எல்டிஓ சேஞ்ச் பண்ணுவீங்க. இப்போ எல்டிஓ எப்படி பிக் பண்ணுவீங்க? டாட் இருக்கும், விட்டுருங்க. எல்டிஓ வந்துச்சு, ஐசி டாட் இருக்குது, அப்போ அதுக்கு பொசிஷன் இருக்குது. உங்கள்கிட்ட நோட்ஸ் ஆன் ப்ரோ போர்டு இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு ஜம்பரா. கொஷினா, இப்போ எல்டிஓன்றது ஆன் ஆஃப் சுவிட்சா? அதுக்கான இன்புட் வோல்டேஜ் விரேக் பாப்னு கொடுத்துருக்கான். அது 3 வோல்டேஜ் லைன், 3 வோல்டேஜ் இருக்குது. சிபியூலேருந்து எனேபிள் 1.8 வோல்டேஜ் எனக்கு வருது. ஆனால் என்னோடய அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ? 1.8 வோல்டேஜ் வரல. ரீப்ளேஸ், அதுதான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். எப்படி அதை செலக்ட் பண்ணுவீங்க? எல்டிஓ எப்படி செலக்ட் பண்ணி அதில் ப்ளேஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். சரி, நீங்கள் கம்பேர் பண்ணணும்.
ஓகே, இப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ரெசிஸ்டர் போயிடுச்சுன்னா என்ன பார்க்குறீங்க, அதே வேல்யூவில் இருக்கிற ரெசிஸ்டர் எடுத்து மாற்றுறீங்க. அதே மாதிரி எல்டிஓ நீங்கள் எடுக்கும் போது அந்த எல்டிஓவோட இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ, அது எவ்வளோ அவுட்புட் கொடுக்கும் அதை நீங்கள் பார்க்கணும். ஓகே, இப்போ எனக்கு வேறு ஏதோ ஒரு மதர் போர்டில் இருக்குது, அதுக்கான இன்புட் வோல்டேஜ் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் 3 வோல்டேஜ், பட் அதுக்கான அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 2.5 வோல்டேஜ் இருக்குனாக்கா அதை நீங்கள் பிக் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் 1.8 தானே இருக்குது. ஸோ சேம் அவுட்புட் வோல்டேஜ் வர மாதிரி நீங்கள் பார்க்கணும். இதுதான் மேண்டிட்ரி. ஓகே, ஏதோ ஒன்று எல்டிஓ 4 லெக்காக அப்படியே எடுத்துலாம் வைக்கக்கூடாது. அப்படி எடுத்து வச்சிங்கனாக்கா ப்ராப்பராக வராது ரிசல்ட். ஓகே, ஸோ கிளியராக புரியுதுங்களா? இது மேண்டிட்ரியாக நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஒரு சிலதை பார்த்தீங்கன்னாக்கா 3 வோல்டேஜ் வரும். ஓகே, இல்லைனாக்கா 3.7 வோல்டேஜ் வரும். அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 3 வோல்டேஜாக இருக்கும். வெறும் 0.7 வோல்டேஜ் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும், இல்லை 0.3 ஆர் 0.5 வோல்டேஜ் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா டேரெக்டாகவே நீங்கள் பைபாஸ் பண்ணிடலாம். இங்கேருந்து டேரெக்டாக இங்கே ஒரு ஜம்பர் ஒன்று அடிங்க. ஓகே, என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா உங்கள் கேமரா எப்போவுமே ஆனில் இருக்கும். எஸ், ஓகே, என்னாகும், கேமரா ஆனில் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கான பவர் சப்ளை போயிட்டு தான் இருக்குது. ஓகே, கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் தானே தெரிய போகுது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பைபாஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ரொம்ப ஹெவி ஹை வோல்டேஜ், இப்போ 3 வோல்டேஜ் 1.8, ஆல்மோஸ்ட் 1.2 வோல்டேஜ் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இதை நீங்கள் பைபாஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா எனக்கு கேமரா ஆன் ஆகும், ஆனால் ஹீட் அப் ஆகும். ஏன்னா அதிகமான வோல்டேஜ் போகுது இல்லையா, கேமரா ஹீட் சூடாகும். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். பர்ன்லாம் ஆகாது, எதுவும் பெரிய இஷ்யூ. கேமராவே கொஞ்சம் ஹீட் ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 8Kல பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஓப்பன் பண்ண உடனே 8Kல வந்து கேமரா ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுத்தாலும் சுற்றி அது ஃபுல்லாக பிளாக் ஆகி ஷார்ட்டாக ஃப்ளாஷ் பண்ணுறோம். பெரிய இஷ்யூவெல்லாம் இருக்காது, ஹீட்டிங் இஷ்யூலாம் இருக்காது. 8A ஒன்றும் பிளாக் ஆகிடுச்சுன்னா பேனல்லே பிளாக் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு நான் ஆல்ரெடி பேனல் மாற்றி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த மெட்டல் ஃபுல்லாக பெயிண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்துச்சு. சரி, 1:30 ஆகுது, லஞ்ச் போயிட்டு வாங்க.